வியர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தீபாவளி ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். வீட்டிலேயே நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய 6 வகையான ஸ்வீட் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்களே வீட்டிலேயே ரெடி பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். தீபாவளி ஸ்பெஷலாக ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான கருப்பட்டி மைசூர் பாக்கு எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பேனில் ஒரு கப்பளவு நம்ம கடலை மாவை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கப்பு கடலை மாவுக்கு ஒரு கப்பளவு நெய் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ நம்ம கருப்பட்டியை பாகு காய்ச்சறதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இது கூட நம்ம கருப்பட்டியை ஆட் பண்ணிவிட்டு பாகு காய்ச்சி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா பாகு நல்லா இந்த மாதிரி ஒற்றை ஸ்டேஜில் வரும்போது இது கூட நம்ம கடலை மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இது கெட்டியான பதத்தில் நல்லா வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது கூட கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு இது. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிளேட்டில் ஃபுல்லாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் நம்ம உடனே கட் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு இந்த மாதிரி சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம கருப்பட்டி மைசூர் பாக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்வீட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சூப்பரான டேஸ்ட்டில் மினி ஜாங்கிரி எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தீபாவளி கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை 1 ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊறினது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவரும் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாலித்தீன் கவரில் இந்த மாதிரி கிளாஸ் கல்லில் வச்சுட்டு நம்ம பிழியறதுக்கு ஏற்ற மாதிரி இதை ஹோல்ஸ் போட்டுட்டு எண்ணெய் நல்லா காயவும் இந்த மாதிரி ஜாங்கிரி மாதிரி நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு குக்காகவும் மறு சைடு பெரட்டி போட்டுட்டு நம்ம ஒரு பிளேட்டில் இதை மாற்றி எடுத்துக்கலாம். சூப்பராக நம்ம ஜாங்கிரி ரெடி ஆச்சு. இப்போ சக்கரை பாகு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணி இது கூட 1.5 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணேன். நீங்கள் தேவையில்லைன்னா தேவையில்லை. இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துருக்கேன். நல்லா திக்னஸாக நம்ம இந்த ஸ்டேஜில் வரவும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஜாங்கிரி இதில் ஆட் பண்ணி லைட்டாக முந்திரி பருப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சூப்பரான நம்ம மினி ஜாங்கிரி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸுங்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த தீபாவளிக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான குலோப்ஜாம் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ஆஷீர்வாத் குலோப்ஜாம் மிக்ஸரை வச்சு தான் நான் ரெடி பண்ண போகிறேன். இன்றைக்கி இது கூட கொஞ்சமாக மாவு கூட பால் அல்லது தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து கொஞ்சம் நெய் சேர்த்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சக்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு 2 கிளாஸ் தண்ணிக்கு 2 கிளாஸ் அளவு சுகர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் நெய் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு கம்பி பதம் வரவும் நல்லா அடுப்புலேருந்து இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம எப்பயுமே குலோப்ஜாம் ரெடி பண்ணுற மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக திரட்டிட்டு நம்ம இதை எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா உருண்டைகளும் திரட்டாச்சு. எண்ணெய் நல்லா காயவும் எண்ணெயில் இந்த உருண்டைகளாக போட்டு நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டே நம்ம உருண்டைகளாக நல்லா உள்ள குக்கார இருக்குது நம்ம பொரிச்சு எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ எல்லா உருண்டைகளும் ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இப்போ சக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சக்கரை பாகு கூட எல்லா உருண்டைகளும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இது கூட கடைசியாக நம்ம முந்திரி பருப்பை ஆட் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 3 மினிட்ஸில் ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான நம்ம குண்டு வேணா குலோப்ஜாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான லுக்கில் சூப்பரான டேஸ்ட்டாக நம்ம ஃப்ளவர் பாதுஷா செய்கிறதுக்கு 2 கப் அளவு மைதா ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா பேக்கிங் போட 1/2 ஸ்பூனு, கீ, கர்டு, சுகர் எல்லாம் ஒரு ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை சப்பாத்தி மாவு பார்த்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணது கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறினதும் இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். 2 உருண்டைகளும் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீளமாக நம்ம ஷேப்பில் வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கார்னரையும் மறு கார்னரையும் ஒன்றா சேர்த்துட்டு இதை வந்து நம்ம பின்னல் மாதிரி இந்த மாதிரி பின்னி எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி ரோல் மாதிரி ஒன்றா திரட்டிக்கலாம். இப்போ சூப்பராக நம்ம ஃப்ளவர் ஷேப் வந்துருச்சு. நடுவில் வந்து கொஞ்சமாக ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இது ஹோல்ஸ் போட்டுட்டு இதே எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். 2 கப் வாட்டருக்கு 2 கப் சுகர் ஆட் பண்ணி கொஞ்சமாக ஃபுட் கலர் கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கம்பி பத்துக்கறம் நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இப்போ பாதுஷா ஒன்றா எண்ணெய் நல்லா காயவும் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம எல்லா பாதுஷா ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ சுகர் சிரப்புக்கு மாற்றிட்டு இது நல்லா ஊற வைக்கும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த பாதுஷா ட்ரை பண்ணி பாருங்கள். கலர்ஃபுல்லான லட்டு ரெசிபி எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 2 பவுலையும் 1 கப் அளவு நம்ம கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதில் எல்லோ கலர் ஃபுட் கலரோ இல்லை ரெட் கலர் ஃபுட் கலரோ ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கெட்டியான பத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காயவும் இந்த மாதிரி கரண்டிட்டு துளியாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் நல்லா பொரியவும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி ரெட் கலரையும் ஃபுட் கலரையும் போட்டு அந்த மாவையும் நல்லா நம்ம இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இது உதிரியாக ஆகிறதுக்கு பூந்தி ஸ்டேஜில் வரணுன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இது கூட 5 ஏலக்காவையும் சேர்த்து நம்ம சுற்றி எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ பூந்தி நம்மளுக்கு கிடச்சாச்சு. சக்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு 2 கிளாஸ் தண்ணிக்கு 2 கிளாஸ் அளவு நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணி நல்லா சக்கரை பாகு ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த பூந்தியெல்லாம் அதில் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட முந்திரி பருப்பு நெய் தாளித்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி சூடாகவே கையில் திரட்டி உருண்டைகளாக தின்னா சூப்பரான நம்ம லட்டு ரெடி ஆகிடுச்சு. கலர்ஃபுல்லான லட்டு இந்த தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ரெசிபீஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வர்ஷா கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.